பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல ஆல்ரெடி யூனிட் 1க்கும் யூனிட் 2 ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸும் ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க அந்த 2 யூனிட் அதாவது 3rd யூனிட்டுக்கும் 4th யூனிட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான டயக்ராம்ஸ் நான் சொல்றேன். லாஸ்ட் யூனிட் அதாவது 5th யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, சார் இதுல சம் வருமா, இதுல எப்படி சார் முக்கியமான கொஸ்டின் எடுக்கிறது, யூனிட் 5 வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா எல்லாமே கால்குலேஷனா இருக்கு, இதுல எப்படி சார் நம்ம தியரி எடுத்து எழுதுறது, அதை பத்தி எல்லாம் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஏன்னா யூனிட் 5 பத்தி நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, அதை தனியா ஒரு கிளாஸ்ல சொல்றேன். இன்னைக்கு வந்து 3rd யூனிட்டுக்கும் 4th யூனிட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நான் ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க டயக்ராம்ஸ் கொடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்டுக்கு டயக்ராம்ஸ் எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா எல்லாமே மாணவர்களை மதிப்பிடுறத பத்தி தான். ஸோ இந்த சப்ஜெக்ட் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், இதுக்கு நான் அதிக டைம் எடுத்து படிங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3 யூனிட் 5 இதுல ஒவ்வொரு யூனிட்லயும் எத்தனை 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன் நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3ல வந்து 4 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். யூனிட் 4ல வந்து 4 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் எப்பவுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மேக்ஸிமம் மூணு 10 மார்க் நான் எடுப்பேன். ஆனா இந்த சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட், கொஸ்டின் ஒருவேளை கஷ்டமா கேட்டாங்கன்னா நம்ம எழுத முடியாம போயிடும். அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டினுக்கு அந்த கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம்ஸ் நான் கொடுத்துருப்பேன். இப்போ தெரியாத கொஸ்டினுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம்ஸை பயன்படுத்தி எழுதுனா நமக்கு ஒரு ஆவரேஜ் மார்க்கா உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால தான் இந்த சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4 கொஸ்டின் நான் எடுத்திருப்பேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போவோம். இப்போ பாருங்க, யூனிட் 3 கற்றலுக்காக மதிப்பிடுதல். யூனிட் 3 வந்து பாத்தீங்கன்னா வகுப்பறை மதிப்பிடலுக்கான கருவிகளும் உத்திகளும் மற்றும் பிரச்சனைகள். இதுல 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மதிப்பிடலில் திறந்த புத்தக தேர்வு முறை. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கற்றலை மதிப்பிடுவதில் உள்ள முக்கிய பிரச்சனைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, சோதனை உருப்படிகளின் வகைகள். இந்த 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, மதிப்பிடலில் திறந்த புத்தக தேர்வு முறை. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. 1, திறந்த புத்தக தேர்வின் 2 வடிவங்கள். 2, திறந்த புத்தக தேர்வின் வினாத்தாள் அமைப்பு முறை. 3, திறந்த புத்தக தேர்வு முறையின் நன்மைகள். 4, திறந்த புத்தக தேர்வில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். அதாவது இப்படி சைடுல கொடுத்துருக்காங்க, நான் இப்போ தப்பா சொல்லிட்டேன். அதாவது முதல் பாயிண்ட் திறந்த புத்தக தேர்வின் 2 வடிவங்கள். 2 வந்து திறந்த புத்தக தேர்வில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். 3, திறந்த புத்தக தேர்வின் வினாத்தாள் அமைப்பு முறை. 4, திறந்த புத்தக தேர்வுகள் பற்றிய தவறான கருத்துக்கள். 5, திறந்த புத்தக தேர்வு முறையின் நன்மைகள். 6, திறந்த புத்தக தேர்வு முறையின் குறைபாடுகள். இந்த 6 பாயிண்ட் இருக்கு. அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, இந்த திறந்த புத்தக தேர்வின் 2 வடிவங்கள்ல 1 பாரம்பரிய முறை, 2 வீட்டிலிருந்து தேர்வுக்கு விடையளிக்கும் முறை. இந்த 2 தலைப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க, இந்த திறந்த புத்தக தேர்வுகள் பற்றிய தவறான கருத்துக்கள். இதுல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 1, மிக எளிதாக வெற்றி பெற முடியும். 2, திறந்த புத்தக தேர்விற்கு எதுவும் படிக்க தேவையில்லை. 3, புத்தகத்திலிருந்து அப்படியே எடுத்து எழுத முடியும். 4, அதிக எண்ணிக்கையில் புத்தகங்களை தேர்வுக்கு எடுத்து சென்றால் அதிக மதிப்பெண் பெற முடியும். இதெல்லாம் தவறான கருத்துக்கள் வரும். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கற்றலை மதிப்பிடுதலில் உள்ள முக்கிய பிரச்சனைகள். ஒரு 5 பிரச்சனைகள் இருக்கு. 1, மதிப்பிடல் வணிகமாதல். 2, சோதனைகளின் மோசமான தரம். 3, மதிப்பிடுதல் ஏதேனும் ஒரு களத்தை மட்டும் சார்ந்திருத்தல். 4, அளவிடுதலில் உள்ள பிரச்சனைகள். 5, மதிப்பிடுதல் அமைப்பு சார்ந்த பிரச்சனைகள். இந்த 5 பிரச்சனைகள் இருக்கு. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள். இதுல வந்து 6 கோட்பாடுகள் இருக்கு. 1, பலவுள் தெரிவு வினாக்களை உருவாக்குவதற்கான கோட்பாடுகள்.
2 பொருத்துதல் வகை வினாக்களை தயாரித்தலில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை. 3 நிரப்பல் வகை வினாக்களை உருவாக்குதல் தொடர்பான கோட்பாடுகள். 4 சரியா தவறா வகை வினாக்களை தயாரித்தல் தொடர்பான கோட்பாடுகள். 5 சிறுவிடை வினாக்களை உருவாக்குதலில் தொடர்பான கோட்பாடுகள். 6 கட்டுரை வகை வினாக்களை உருவாக்குதல் தொடர்பான கோட்பாடுகள். இந்த 6 கோட்பாடுகள். அடுத்த 4th கொஸ்டின் பாருங்க. சோதனை உருப்படிகளின் வகைகள். மொத்தம் 6 வகைகள் இருக்கு. 1 புறவய வினாக்கள், அதுல 2 புறவய வினாக்களின் நிறைகள், 3 புறவய வினாக்கள் வகையின் குறைகள், 4 சிறுவிடை வினா வகை, 5 ஒருபத்தி அளவில் விடையளிக்கும் வினா வகை, 6 கட்டுரை வகை வினாக்கள். இந்த 6 வகைகள் இருக்கு. அதுல புறவய வினாக்கள் வகைகள்ல மொத்தம் 6 வகைகள் இருக்கு. 1 பலவுள் தெரிவு வகை வினா, 2 சரியா தவறா வகை வினாக்கள், 3 பொருத்துதல் வகை வினாக்கள், 4 நிரப்பல் வகை வினாக்கள், 5 குறு வினாக்கள், 6 கொடுக்கப்பட்டவற்றில் தொடர்பற்ற ஒன்றை கண்டறிதல். இந்த 6 வகைகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து 4th யூனிட் பாருங்க. அனைத்து பிரிவு மாணவர்களையும் உள்ளடக்கிய பள்ளியில் மதிப்பிடுதல். இதுல 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பல்வகை வேறுபாடுடைய கற்போரது கற்றல் செயல்பாட்டின் விளைவை மதிப்பிடுதல். 2 குறையறி சோதனையை உருவாக்குதல். 3 பின்னூட்டம் வழங்குவதற்கான உத்திகள். 4 சிறந்த சோதனையின் பண்புகள். இந்த 4 கொஸ்டின் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பல்வகை வேறுபாடுடைய கற்போரது கற்றல் செயல்பாட்டின் விளைவை மதிப்பிடுதல். இதுல 5 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 1 பார்வைத்திறன் குறைபாடுடைய கற்றல் வெளிப்பாட்டை மதிப்பிடுதல். 2 செவித்திறன் குறைபாடுடையோர். 3 கற்கும் திறனில் குறைபாடுகள். 4 மனவளர்ச்சி குன்றியோர். 5 பிற வகை மாணவர்கள். இந்த 5 தலைப்பு வரும். அதுல முதல் பாயிண்ட், இந்த பார்வைத்திறன் குறைபாடுடைய கற்றல் வெளிப்பாட்டை மதிப்பிடுதல் வந்து 2 இருக்கு. 1 வளரறி மதிப்பீடு, 2 தொகுத்தறி மதிப்பீடு. அடுத்து 2 பாருங்க. இந்த செவித்திறன் குறைபாடுடைய கீழே 2 பாயிண்ட் இருக்கு. 1 செவித்திறன் குறைபாடுடைய மாணவர்கள் கற்றலை மதிப்பீடு முறை. அடுத்து அதுல தொகுத்தறி முறை 2 வரும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. குறையறி சோதனையை உருவாக்குதல். குறையறி சோதனை உருவாக்குதல் மொத்தம் 5 பாயிண்ட் இருக்கு. 1 குறையறி சோதனை உருவாக்குதல், 2 மாதிரி குறையறி சோதனை வினாத்தாள், 3 மாதிரி குறையறி சோதனைக்கான மதிப்பீட்டு கோடும் மதிப்பெண் வழங்க திட்டமும், 4 கற்றல் குறைகளின் தன்மையை அறிதலும் அவற்றை நீக்குதலும், 5 குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். அதுல ஃபர்ஸ்ட்ல அந்த குறையறி சோதனை உருவாக்குதலில் இடம்பெறும் படிநிலைகள் வந்து ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 1 திட்டமிடல், 2 சோதனை உருப்படிகளை எழுதுதல், 3 வினாக்களை தொகுத்து வினாத்தாளை உருவாக்குதல், 4 சோதனைக்கான நெறிமுறை குறிப்புகளை தெளிவாக அளித்தல். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. பின்னூட்டம் வழங்குவதற்கான உத்திகள். 2 உத்திகள் இருக்கு. 1 மதிப்பாய்வு தன்னுடைய பின்னூட்டம் வழங்கும் உத்திகள், 2 விவரிப்பு வடிவிலான பின்னூட்டம் வழங்கும் உத்திகள். அதுல 1 பாருங்க. இந்த மதிப்பாய்வு தன்னுடைய பின்னூட்டம் வழங்கும் உத்திகள், 2 விவரிப்பு வடிவிலானது. இதுல வந்து பாருங்க. இந்த விவரிப்பு வடிவிலானது வந்து பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் இருக்கு. 1 மாணவர் அல்லது மாணவர்கள் துலங்கல் சரியா தவறா என்று கூறுதல், 2 மாணவர் அளிக்கும் விடை சரி தவறு என்பதை காரணத்துடன் கூறுதல், 3 மாணவர்கள் அடைந்ததை தவறியதை பற்றி எடுத்துரைத்தல், 4 குறிப்பிட்ட துலங்களை மேலும் சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான ஆலோசனை வழங்குதல், 5 கற்றல் செயல்பாட்டை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை பரிந்துரைக்கும் பின்னூட்டம். இந்த 5 பாயிண்ட் வரும். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. சிறந்த சோதனையின் பண்புகள். மொத்தம் 6 பண்புகள் இருக்கு. 1 ஏற்புடைமை, 2 நம்பகத்தன்மை, 3 புறவயத்தன்மை, 4 நடைமுறைப்படுத்தும் தன்மை, 5 விரிவான தன்மை, 6 தெளிவுடைமை. இந்த 6 கொஸ்டின் வரும். சரிங்களா? ஓகே. இந்த சப்ஜெக்ட்ல 4 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், அதுக்கான டயக்ராம்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல லாஸ்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் டயக்ராம்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எக்ஸல்ஸ்ல பார்ப்போம்.